ஹலோ ஹாய் டுடே வந்து அவுட்டிங் vlog தாங்க. ஒன்றும் இல்லைங்க, என்னோடய ஆனிவர்சரிக்கு வந்து எங்கே போகலான்னு தெரியல. சரி, நமக்கு மிஞ்சினது மெரினா பீச் தாங்க. எவ்வளோ போனாலும் சலிக்காத ஒரு இடம், என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணுற இடம்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். நானும் 2 பசங்க, இவர் 4 பேரும் சேர்ந்து கிளம்பிட்டோங்க. அவனுக்கு லாங் ட்ரைவ்னாலே ரொம்ப பிடிக்கும். பைக்கில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. மெரினா பீச்சுக்கு போனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அதுவும் நாங்கள் வீக் டேஸில் போனதால் ரொம்பவே ரிலாக்ஸ்ன்னு சொல்லலாங்க. நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுட்டு வந்துடுவோங்க. இவன் தான் வந்து வண்டியில் காமிச்சிட்டே வந்தோம். அதுக்கப்புறமா இறங்கி பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்குள்ளே இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நானும் பெரியவனாகி வருவேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நில்லுடா, கை பிடிச்சிட்டு போடானா, இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் பிடிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அந்த சறுக்கு மரம் பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியலங்க. பாடி ஃபுல்லாக ஒரு இதுதான், ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு அதை விட்டுட்டு வரவே மாட்டேன்றான். வேறு என்னென்னவோ இருக்குடா அதெல்லாம் விளையாடுறான்னா, இல்லை எனக்கு இது மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டைம் கிடைக்கலைங்க, நாங்கள் போனதே ரொம்ப லேட்டு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் அவனை விளையாடி கூட்டிகிட்டு வந்துருப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஏதோ லைட் எரியுது, அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரைட்லேயும் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து நானும் வந்து தொங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து மண்ணில் எழுதி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அது கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். என்னைய வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.